பீகார் மாநிலத்தில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. இது தொடர்பாக பாட்னாவில் உள்ள நமது செய்தியாளர் பிரபாகரன் கூடுதல் தகவல்களை தர இருக்கிறார். பிரபாகரன், முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். பாட்னாவில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் முதல்கட்டமாக 121 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கின்றது. மாநிலத்தில் தலைநகரான பாட்னா மற்றும் தெற்கு பீகார் பகுதிகளை உள்ளடக்கிய 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 121 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் என்பது தொடங்கியிருக்கின்றது. காலை 7 மணி முதலாகவே அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர்கள் விறுவிறுப்பாக வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றார்கள். நாம் இருக்கக்கூடியது பாட்னாவில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கின்றோம். இந்த வாக்குப்பதிவு மையம் என்பது ஒரு மாதிரி வாக்குப்பதிவு மையமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பீகாருடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக இந்த வாக்குப்பதிவு மையம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பாட்னாவில் பணியாற்றக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் IAS அதிகாரி திரு விக்னேஷ் பாட்னாவுடைய துணை ஆட்சியராக இருக்கின்றார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்றைய தினம் இந்த முதற்கட்ட தேர்தலில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மைய ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கும்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. EVM டிஸ்பேச் சென்டர்லேருந்து EVM ரிசீவிங் சென்டர் வரைக்கும் EVMோட கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனுக்காக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸோட டெப்யூட்டேஷன் செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் லைன்லேருந்து செய்யப்பட்டுள்ளது. எங்கெங்கெல்லாம் ரிசர்வ் EVM இருக்கோ அங்கேயும் வந்து ப்ரொடெக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போது இந்த பீகாருடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு வாக்குப்பதிவு மையம் அமைச்சிருக்கோம். இதுபோல் பாட்னாவுடைய இந்த மாவட்ட எல்லைக்குள்ளேயே மாவட்ட பகுதிகளில் எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் இருக்குது? அங்கெல்லாம் வாக்காளர்கள் ஒரு சுதந்திரமாக வந்து வாக்கு செலுத்துவதற்கான விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. பட்னா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5500க்கும் மேற்பட்ட போலிங் பூத்ஸ் லொக்கேஷன் இருக்குது. அதில் நம்ம நிறைய மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் பண்ணுறோம். இதோட உத்தேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நிறைய வந்து வரணும், வீட்டிலேருந்து வெளியில் வந்து தங்களுடைய வாக்கை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றது தான் இதோட மெயினான எய்ம். இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் சேவியர்ஸ் பூத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஓட் கரேகா பட்னா, அதாவது பட்னா வந்து கண்டிப்பாக வந்து வாக்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரங்கோலியாக இருக்கட்டும், அப்புறமா நிறைய செல்ஃபி பூத்ஸ் நம்ம வந்து இங்கே நிறுவியிருக்கோம். அதில் வந்து பட்னாவோட கலாச்சாரம், பட்னாவோட ஸ்டேட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ட்ரீ, ஸ்டேட் ஃப்ரூட், இதுக்கான ஸ்டாண்டீஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து தீம் வைஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். பட்னாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பட்னாவோட டூரிஸ்ட் பிளேசஸ் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அண்ட் நமக்குன்னு ஒரு தனியாக மேஸ்காட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப் டெஸ்கில் QR கோடும் வச்சுருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட பூத்தில் கன்ஃபியூஷன் இருக்கோ அதை அவங்க பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு பூத் லொக்கேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூத்ஸ் இருக்கும். ஸோ வந்து மக்கள் அவங்களோட பூத்தை வந்து போயிட்டு கண்டுபிடிக்கிறதுல வந்து சில சிரமங்கள் ஏற்படுது. அந்த சிரமங்களை போக்குவரத்துக்கு விதமாக வந்து நம்ம கலர் கோடட் ஆடோஸ் வந்து கீழே போட்டிருக்கோம். அண்டு வந்து நிறைய சைனேஜ் போர்ட்ஸும் வச்சுருக்கோம். பொதுமக்கள்கிட்ட வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக விழிப்புணர்வு என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கோம் சார்? பட்னாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பட்னா வந்து முழுக்க வந்து ஒரு அர்பன் ஏரியா. ஸோ அர்பன் ஏரியாவில் வந்து அர்பன் அப்பத்தின்ற காரணத்தினால வந்து இங்கே ஓட்டர் டர்ன் அவுட் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. இதுக்காக முக்கியமாக இந்த தடவை வந்து இந்த ஓட்டர் டர்ன் அவுட் ரேஷியோ வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மரீன் டிரைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜிபி கங்காபத்தில் வந்து சைக்கிள் ரேலி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக, இளம் வாக்காளர்களுக்காக காலேஜிலேருந்து வாலண்டியர்ஸ் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து விமன் ஓட்டர்ஸ், அதாவது மகளிர் வந்து நிறைய அளவில் வந்து வெளியே வந்து ஓட்டளிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூட்டி ரேலி ஒன்று வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். இதையும் தாண்டி ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா, பட்னாவில் இருக்க காந்தி மைதானில் கிட்டத்தட்ட 6 ஃபுட்பால் கிரவுண்ட் ஏரியாவுக்கும் இருக்கிற 10.5 ஏக்கரில் வந்து மக்களுடைய கான்ட்ரிபியூஷனில், நம்மளுடைய மகளிர் திட்டம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட மகளிரோட கான்ட்ரிபியூஷனில், அப்புறமா அங்கன்வாடி சேவிகா இவங்களோட கான்ட்ரிபியூஷனில் வந்து ஒரு பெரிய ரங்கோலி பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்னென்ன மாதிரி வல்னரபிள் பூத்ஸ் ஏதாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா? அங்கே அடிஷ்னல் ஏதாவது செக்யூரிட்டி மெஷர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்? அனௌன்ஸ்மெண்ட், ECIயோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் பூத்ஸ் இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதை வந்து எக்ஸ்டென்சிவ் எக்ஸசைஸ் நம்ம பண்ணி வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் CAPFோட எக்ஸ்ட்ரா செக்ஷன்ஸ் வந்து நம்ம டெப்யூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்ளம் காஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் நம்ம வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ஷன்ஸும் எடுத்திருக்கோம்.
இதுபோல பாட்னா மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த சட்டமன்ற தொகுதிகளிலும் தேவையான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கம்பெனி சிஆர்பிஎஃப் மற்றும் சிஏஎஸ்எஃப் உள்ளிட்ட மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரும் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து பகுதிகளிலும் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வரக்கூடிய வாக்காளர்களை தவிர்த்து கூடுதல் நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. செல்போன் உள்ளிட்டவை டெபாசிட் செய்யப்படுவதற்கும் ஹெல்ப் டெஸ்க் வைக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களும் முழுமையாக சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகின்றது. அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் தேர்தல் பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திற்கும் நேரடியாக சென்று அங்கு நடைபெறக்கூடிய பணிகளையும் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.